கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, உள்ளே போய் அவரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மைதிலி மீனாட்சி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஓ எஸ், அவங்கள போய் பாருங்கள், நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல மீனாட்சி மைதிலி வந்துட்டு அவரை பார்க்குறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. இதெல்லாம் வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ரியா போச்சு என்னத்தை உளறி கொட்ட போகிறானே தெரியவே இல்லையே. சரி கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து அவங்க டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சு கேட்டுட்ருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் ரியாவோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, நீங்களும் ரியாவும் பேசுகிறத கோவிலில் வச்சு கேட்டேன், அப்போ தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரியாவை பற்றி நீங்கள் தான் எங்கள் வீட்டில் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி கார்த்திக் என்னை பார்த்து பேசினார், அன்றைக்கி தான் நான் ரியாவை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். அது மட்டும் கிடையாது, இன்னொரு நாள் ஃபோன் போட்டு என்னை வர சொன்னார். ஆனால் அப்போ என்னால் வர முடியல, ஏன்னா நான் ஒர்க் ரிலேட்டடாக வேறு ஒரு ஊரில் இருந்தேன். அப்புறமேட்டி ரியா என்னை கோவிலில் கூப்பிட்டு வான் பண்ணது கூட இதுக்கு தான், கார்த்தியை பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வான் பண்ணா அப்படின்னு சொல்ல, அப்படி பார்த்து பேசினா என்ன தான் செய்வாளாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கேட்க, என்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கா அப்படின்னு சொல்ல, அட பாவி அவள் இப்படிலாம் பண்ணுவாளா அப்படின்னு கேட்க, ஐயோ நீங்கள் வேறங்க, அவள் பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவா, இந்த மாதிரி கொள்றதெல்லாம் சாதாரணம் அவளுக்கு, அவளை பற்றி நீங்கள் முழுசாக தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவளால் எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க, நீங்கள் தான் வந்துட்டு ஆனந்துக்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் அவங்க அம்மா அபிராமிக்கிட்டையும் அந்த ரியாவை பற்றின எல்லா உண்மையும் சொல்லணும், அப்போ தான் ஒரு குடும்பம் வந்துட்டு தப்பிக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாமே தெரியுங்க, உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையுமே தெரியும், நானும் அவகிட்ட இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவள் கேட்குற மாதிரி கிடையாது, பணத்துக்காக அவள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக நான் வந்து எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு மைதிலி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ரியா கேட்டுட்டு இருக்காங்க. அட பாவி, உன்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டு நீ எனக்கு மங்களம் பாடிடுவோம் போல அப்படின்ற மாதிரி வெளியில் நின்று யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த சீனில் அங்கே கம்பெனியில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு பாட்டை போட்டு விட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வேலையை வந்துட்டு ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு பொறுக்காத மூக்கு வேர்த்த மாதிரி ஆனந்து அருணும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு மொபைலில் இருக்கிற அந்த பாட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணுறாங்க. என்ன கார்த்தி, பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது என்ன உன்னோட வீடு நினச்சியா, வேலை செய்து தான் வந்திருக்க, என்ன ஞாபகம் இருக்கா, இல்லை அதையும் மறந்துட்டியா, பாட்டு போட்டு நீ பாட்டுக்கு சுற்றி இருக்கிறவங்களோட வேலையை நீ கெடுத்துட்டு இருக்க, நீ வந்த மொதல் நாளே 2 மணி நேரம் வேலை ஓடாமல் 5 லட்ச ரூபாய் நட்டமாக்கிட்ட, இதில் என்னென்னத்தை நீ நட்டமாக்க போகிறேன்னு தெரியவே இல்லை, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கம்பெனியில் வந்ததுலேருந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்க, நீ பண்ணுறது சரியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரியே முறைச்ச மணிக்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வேற, ஐயோ தூக்கி போடுங்கடா அடிச்சிட போகிறேன் அப்படின்ற மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.